விஷாலுக்கு ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 21 கோடி ரூபாய் செலுத்த விஷாலுக்கு ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. 30% வட்டியுடன் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது. தனது பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக அன்பு செழியனிடம் விஷால் கடன் பெற்றது தொடர்பான வழக்கில் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செல்லியிடம் நடிகர் விஷால் பெற்ற 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. இந்த தொகையை தான் விஷால் அந்த லைகா புரொடக்ஷனுக்கு திருப்பி செலுத்தாத எடுத்து அவன் லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. இந்த வழக்கினுடைய விஷயம் தான் நீதிபதி PT ஆஷா முன்பு நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கில் பலமுறை நடிகர் விஷாலை நேரில் ஆஜராயிருந்தார். அவரிடம் குறுக்கு விசாரணை என்பது நடத்தப்பட்டது. மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி குறுக்கு விசாரணை மேற்கொண்டார். லைகாவுக்கு எதிராக விஷால் தொடர்ந்த வழக்குல பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. GST வழக்கு உள்ளிட்ட தொடர்பாகவும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. தொடர்ந்து இந்த விசாரணையில 2 நாட்கள் குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டதுல நடிகர் நேரில் ஆஜராகி 150க்கு மேற்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். இதையடுத்து வக்கீலுடைய வாத பிரதிவாதம் நடைபெறுந்து இந்த வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பளித்த நீதிபதி 21 கோடி ரூபாயை 30% வட்டியுடன் வழங்குமாறு இன்றைக்கு தீர்ப்பளித்து உத்தரவிட்டிருக்கிறார். அபராதமும் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ரமேஷ்குமார், இப்போது 30% வட்டியுடன் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு கால அவகாசம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான விவரம்? கால அவகாசம் 2 மாதம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த தீர்ப்பினுடைய முழுமையான விவரங்கள் ஒன்றும் வெளிவரவில்லை. இவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி அந்த உத்தரவு, அதாவது லைகா நிறுவனம் தொடர்ந்த அந்த பிரேயர் என்று சொல்வார்கள், அந்த பிரேயர் அந்த கோரிக்கையை அவர் நீதிபதி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதன்படி இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலக்கெடு என்பது உறுதியான உத்தரவு வெளிவந்த பின்பு தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.